வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஆட்களோட பார்க்க செல்ல சுன்னத்தான சலாத்துக்கு ஃபர்லான பதில்கிட்ட சத்தம் போதாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பான உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நாயன் எங்கள் எல்லாரும் தெரிவு செஞ்சிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் இன்றைய தினத்தில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாயன் எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் பேசுறதுக்கு எனக்கு அல்லாஹ் தஆலா நாயன் வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறானோ, கேட்கக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய நான் உட்பட அந்த விஷயங்களை மௌத்து வரக்காட்டிலும் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில ஸ்ரீலங்கால வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய அடிப்படையில் நாங்க பார்க்கும் பொழுது நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு மிக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். பல விஷயங்கள்ல ஒன்று நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் சிறப்பாக முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால் எங்கட கல்வி வெளிச்சமாக இருக்கணும். அடுத்த விஷயம், எங்களுக்கு நல்ல வழிகாட்டல்களான உலமாக்கள் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தெரியும், இது உலமாக்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு ஊரில் ஒரு டாக்டர் ஒரு ஆலிம் இல்லை என்றால் அந்த ஊர்ல வசிப்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுப்பான் ஷாஃபி மத்ஹபில். அப்ப ஒரு ஆலிமுடைய பொறுமதி அந்த ஊர்ல வசிப்பது ஹராம் என்று சொன்னால் ஒரு ஆலிம் இல்லாமல், ஏன் காரணம், மார்க் அறிவில்லாமல் மார்க் அறிவிட்டு தூரமாகி வாழ முடியாது. இப்ப நாங்க எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம், சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் பேசுறது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன் நான் படிச்சிருக்கு சிங்களம், ஆனால் எனக்கு சுத்த தமிழ்ல பேசல, வீட்டுக்குள்ள பேசுற தமிழுக்கு தானே அந்த மாதிரி தான் நான் பேசுவேனா. அப்ப எல்லாருக்கும் விளங்கி எடுத்துக்கொள்ளும், சரிதானே? நீங்க அனுமதி தந்தா சிங்களத்தால பேசுவேனா, சிங்களத்தால பேசவா, சிங்களத்தால பயம் பண்ணவா, தமிழ்ல பேசுறேன் இப்ப. சரி, அப்ப எல்லாரும் பொறுமையா கேட்டுக்கொள்ளணும். இப்ப நாங்க இந்த ஸ்ரீலங்காவுடைய வரலாற்றில் இப்ப படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, இது மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதோட இந்த தலைப்புக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில ஸ்ரீலங்கால முஸ்லீம்கள் எவ்வளவு காலமா இருக்கிறாங்க? ஸ்ரீலங்கால முஸ்லீம்கள் எவ்வளவு காலமா இருக்கிறாங்க? ஒரு கேள்வி கேட்டா, நாங்க முஸ்லீம்களாக இருப்பது 1000 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம். ஏன் இந்த ஸ்ரீலங்காக்கு யாரும் சஹாபாக்கள் தாபியோன்கள் தபு தாபியங்களுடைய வருகை வந்ததாக ஸ்ரீலங்காக்கு இல்லை. ஆனா இந்த ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்களுடைய வரலாறு அது அல்லாஹ் வெச்சத்தை பாருங்க. லோனா தேவராஜ் என்று செல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மத ஒரு பெண் எழுதின தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இன்னைக்கு ஸ்ரீலங்கால யூனிவர்சிட்டிகள்ல கூட இருக்கக்கூடிய போடப்படக்கூடிய ஒரு புக்கா இருக்குது. தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில் அவ சொல்ற ஸ்ரீலங்கால முஸ்லிம்களுடைய வரலாறு 1000 வருஷத்தை தாண்டிக்குது. அப்ப 1000 வருஷத்துக்கு மேலால முஸ்லீம்கள் இருக்கிறோம். அப்படியாக இருந்தா இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள்ல முஸ்லீமாக வாழ்றதுக்கு உலமாக்கள் வேணும். இன்னைக்கு பானதுரையில மட்டும் எத்தனை உலமாக்கள் இருக்கும், தொட்டவத்தை எடுத்த எத்தனை உலமாக்கள் இருக்கும், அல்லது ஒரு இருக்குதானே சரிக்கமுள்ள இருக்குது, ஒவ்வொரு ஏரியாக்கள் இருக்குது, எத்தனை உலமாக்கள், ஒவ்வொரு ஊர்லயும் உலமாக்கள். ஆனா இப்ப ஸ்ரீலங்கால முஸ்லீம்களாக வாழ்றதற்காக முதலாவது நல்லொரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்காக முதலாவது தேவையானது எது? உலமாக்கல் தேவை. அப்ப பழைய மனுஷருக்கு தெரியும், ஜும்மா பயானுக்கு ஒரு ஆலிமொண்ட தேட்டத்தை பட்ட கஷ்டம் அந்த காலத்தில் உலமாக்கல் மிகவும் குறைவாகிக்கும். நாங்க சின்ன வயதுல கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்குதுண்டா. அப்ப நீங்கள் தாடி பழுத்த வயசாளி பழைய மனுஷர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் சின்ன வயசுல மிம்பர்ல ஒரு ஆலிம காண்றதுக்கு ஆசைப்பட்ட காலம் இருந்திருக்கும். ஆலிம் அல்லாதவங்க லவ்வமார்கள் என்றுவாங்க, லவ்வமார்கள் லப்பமார்கள் என்றுவாங்க.
அவங்க தான் தமிழ்ல புக் எடுத்துக்கொண்டு வந்து ஹுத்துபாக்கள் நடத்தின சரித்திர வரலாறுகள் இருக்குது ஸ்ரீலங்கால. அப்படித்தானே பழைய மனுஷர் இருக்கிற. அப்ப லவ்வமார்கள் வந்து தமிழ்ல வாசிப்பாங்க புக், அதை வாசிச்சு போட்டு இறங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆலிமொண்டின் ஹுத்துபா ஓதுறா ஒரு பெருமை சந்தோஷம் என்று ஒரு காலம் இந்த ஸ்ரீலங்கால இருந்து இருக்குது. இப்ப நான் சொல்றேன் 1000 வருஷம் தாண்டின வரலாறு ஸ்ரீலங்கால முஸ்லீம்கள் கேக்குதுண்டா, இந்த ஸ்ரீலங்கால முஸ்லீம்களுடைய இஸ்லாத்துடைய அந்த வெளிச்சம் மார்க்க அறிவுகள் போய் வீடுகளுக்கு போய் இப்படித்தான் தொழணும், இப்படித்தான் நோன்பு பிடிக்கணும், இப்படித்தான் அல்லாஹ்வை நெருங்கணும் என்று அறிவுகளை கொடுத்தது யார்? உலமாக்களுடைய ஆரம்பம் ஃபர்ஸ்ட் மதரசா இது ஸ்ரீலங்காவில் 2 கருத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் மதரசா காலி மக்கியா மதரசா, ஷாதுலியா தரீகாவுடைய ஒரு மதரசா. இதுதான் ஸ்ரீலங்கால உலமாக்களை உருவாக்கி அறிவுள்ளவர்களாக உம்மத்தை உருவாக்க வேண்டும் என்று அஸ்திவாரம் போடப்பட்ட இடங்கள். இன்னொரு கருத்து இருக்குது வெளிகாமம் பாரி மதரசா. இந்த ரெண்டும் ஒரு நெருங்கின காலம், நல்லா விலகி எடுத்துக்கொள்ளும். அதுவும் சாதாரணமான காலம் அல்ல. 1864 வருஷத்துல பிறந்தவர் தான் அனகாரிக தர்மபாலத்துமா. ஸ்ரீமத் அனகாரிக தர்மபால வந்து இந்த நாட்டில பௌத்த மதத்துக்காக பெரும் ஒரு சேவை செஞ்சவர். அந்த காலத்துல பௌத்த மதத்தினர்கள் அந்த மதத்துக்குள்ள மாதிரி வாழ வைக்கணும், மதத்துடைய அறிவை கொடுக்கணும், அவங்களோட கொண்டாட்டங்கள் அழகா நடத்தணும், அந்த மதத்திலிருந்து யாரும் வெளியே போக கூடாது என்று பெரியோரு பாடுபட்டார். அந்த காலத்துல இந்து மதத்துக்காக குரல் கொடுக்கிறார். 1822 பிறந்தவர் ஆறுமுகம் நாவலர் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து மதத்தினர். இவங்களோட குரல் எழுப்பப்பட இந்து மதத்துக்கு. அப்ப முஸ்லீம்களுக்கு என்ன நிலைமை? முஸ்லீம்கள் அனாதைகளா, தாய் தகப்பன் இல்லாதவர்களா? எங்க முஸ்லீம்கள் இஸ்லாத்துல வாழ வைக்கணும், தொழுகையோட சட்டங்களை கொடுக்கணும், எல்லா வீடுகளும் zikr ஸலவாத்துக்களை கொண்டு வெளிச்சமாகணும். நினைச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட தேவைப்பாடான ஒரு கட்டமாயிக்கும். இப்பீக்கிய ஜம்மியத்துல் உலமா வந்ததுக்கு யாரும் இல்லை எங்களுக்கு அந்த டைம்ல, மதரசாக்களும் இல்லாத காலம். ஆனா இந்த பாயிண்ட நீங்க விளங்க எடுக்கணும். 1000 வருஷம் தாண்டின வரலாறு இருக்குது. இப்ப நான் பேசுற 200 வருஷத்துக்குள்ள இன்னும் மதரசா ஒன்று இல்ல அந்த டைம். நினைச்சு பாரு. இந்த கட்டத்துல இந்த பாருங்க ஸ்ரீலங்கால நிறைய ரோடுகளுக்கு போட்டி. மாத்திரலிங்கட மெயின் ரோட்டுக்கு பேரு அனகாரிக தர்மபால மாவட்ட மெயின் ரோட். நிறைய இடங்களுக்கு போட்டிக்குது. அந்த அளவுக்கு அந்த மதத்தினர்கள் மதங்களுக்கு பாடுபடக்கூடிய கட்டத்துல எங்கட முஸ்லீம்களுக்கு குரல் கொடுத்தவர்கள் யார்? எங்கட முஸ்லீம்களை பாதுகாத்தவர்கள் யார்? அருமையான ஸ்ரீதேவிகளே, ஷாதுலியா தரீகா ஸ்ரீலங்காவில் இருக்கல்ல. ஷாதுலியா தரீகாவுடைய ஷாதுல் நகத்துடைய ஹலீஃபாக்களில் முக்கியமான ஒரு ஹலீஃபா ஹிஜ்ரி 1218 பிறந்தவர்கள் தான் குதுபுல் வஜூத் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை சேர்ந்தவங்க, ஜித்தா. அவங்க மக்கி, அவங்க அரபி. பைத்துல் ஃபாசி இன்னமே மக்காவில் தான் நிற்கிறீங்க. அப்ப அவங்க ஸ்ரீலங்காக்கு வருகை தரல. குதுபுல் வஜூத் ஃபாசி நாயகமாக மக்காவில் ஜன்னத்துல் மௌலால் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஸ்ரீலங்காக்கு வரல. ஆனா அந்த ஷாதுல் நாயகத்துடைய ஹலீஃபா முரீதுகள், அந்த ஹலீஃபாக்கள் அவங்களோட ஹலீஃபாக்களை பல நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல குதுபுல் வஜூத் ஃபாசி நாயகம் இடத்துல போய் பையத்து பெற்றாங்க. காதுரியா தரீகாவை சேர்ந்த முஹம்மது சாலிஹ் மௌலானா, பெரிய மௌலானாங்க. அதே மாதிரி அஹ்மத் சாலிஹ் மௌலானா, அவங்க யமனியும் மக்கியும். யமன் நாட்டை சேர்ந்தவங்க, மக்காவை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட போய் பையத் எடுத்த உடனே குதுபுல் வஜூத் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? இவங்களை அனுப்புறாங்க, நீங்கள் போய் ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், பர்மாவில், பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, இந்த ஏரியாக்கள்ல திக்ருடைய மஜ்லிஸ்கள் உருவாக்கணும். ஃபாசி நாயகத்துடைய அந்த வரலாறுல வருது, அவங்களோட பைத்தொண்டே வருது. நான் ஏண்ட ஹலீஃபாக்களை பல பகுதிகளுக்கு அனுப்பினேன், திக்ருகளை கொண்டு அனுப்பினேன், ஔராதுகளை கொண்டு அனுப்பினேன், ஸலவாத்துக்களை கொண்டு அனுப்பினேன். அருமையானவர்களே, இஹ்லாஸான முயற்சி. அப்படி வந்து அது எந்த பகுதிக்கு வந்தாங்க, அது வேற தலைப்பு மாறிடும். இப்படி வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இந்த தஅவா பணியில் ஈடுபட்டு இப்ப
ஷாதுலியா தரீக்காவை கொண்டு வந்த காதுரியா தரீக்காவை சேர்ந்தவங்க. தரீக்காக்களுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை, ஒற்றுமையாகத்தான் அன்றிலிருந்து எங்கட ஷேகுமார்கள் இருந்து இருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட கட்டத்துல தான் பாருங்க இமாமுல்லா ரோஸ் மாப்பிள்ளை ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலம் அது. இந்த கால பகுதியுள்ளுக்குத்தான் ஸ்ரீலங்காவில் மதரசாக்கள் உருவாகுது. பின்னைக்கு தொட்டவத்தையில என்ன பயானுக்கு போட்டிக்கிற நோட்டீஸை பார்த்த 156வது வருடம் பாருங்க, 150 200 கேடே இந்த வருஷங்கள் இருக்குது. இதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம்களுடைய மார்க்க ரீதியான வளர்ச்சி ஆரம்பித்த கட்டம். நினைச்சு பாரு, ஒவ்வொரு உலமாக்கள் இல்லாத கட்டத்துல இவ்வளவு பள்ளிவாசல் உருவாக்கினது யாரு? இப்ப நினைச்சு பாருங்க. இப்ப நான் இன்றைக்கும் பயான்ல சொன்ன லேடிஸ் பயான்ல, இதுக்கு முன்னால நிறைய பயான்கள்ல சொன்ன மொனராகல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பயானுக்கு போன நேரத்தில் ஒரு மாற்று மதத்தின ஒரு தலைவர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவரோட தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, நல்லா விளங்க எடுக்கணும், அவருடைய ஏரியாவில் 50,000 மனிதர்கள், 50,000 சரியா? இந்த 50,000 பேர்ல 5,000 முஸ்லீம்கள், அவங்களோட மதத்தினர்கள் எத்தனை பேரு? 45,000. அவர் சொல்றாரு, இங்க எங்கட முஸ்லீம்கள் 5,000 பேருக்கு 15 பள்ளிவாசல் இருக்குதாம். எத்தனை? 15 பள்ளிவாசல். முஸ்லீம்கள் 5,000 பேருக்கு. அப்ப முஸ்லீம்கள் 5,000க்கு 15 அவங்களோட ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 45,000க்கு எத்தனை வரணும்? சமத்துவம் தான், ஈக்குவல் தான். இந்த நாட்டில் ஈக்குவல் இல்ல, எங்களுக்கு குறைச்சல் அவங்களுக்கு தான் கூடணும். எங்களுக்கு 100க்கு 10 தான், நாங்க 100க்கு 9.6. நல்லா விலகிடுவ. அப்ப ஒரு காலம் அப்படி முடியாது. ஆனா அப்ப அவங்களோட 5,000க்கு 15 மேனி கணக்கு பார்த்தா 15 × 9 பார்க்கணும். 135. 135 வணக்கஸ்தலம் இருந்தா தான் எங்களுக்கு 15 வரையிலும். ஆனா அவங்களோட 45,000 பேருக்கே 29 அவங்களோட வணக்கஸ்தலம். 45,000 பேருக்கு 29 வணக்கஸ்தலம், 5,000 முஸ்லிம்களுக்கு 15 வணக்கஸ்தலம். முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் மட்டும். சுபஹானல்லாஹ். இப்ப நினைக்கலுமா கேட்டோம், சும்மா நினைச்சு பாருங்களே. இப்படி வந்ததுகள்ல தான் ஸ்ரீலங்கால 72 ஊர்கள்ல 115 ஜாவியாக்களுக்கு ஷாதுலியா தரீக்காவுடைய 72 ஊர்கள்ல 115 ஜாவியாக்கள் இருக்குது. வேற தக்கியாக்கள் எல்லாம் வைப்போம். எங்க ஷாதுலியா தரீக்காவை நான் சொல்றேன். என்ன தலைப்பு இந்த ஷாதுலியா தரீக்காவுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறேன். அடுத்தவங்களை பத்தி பேசுறது தகவலுக்கு நேரம் பேசுறோம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் என்னத்துக்கு உருவாக்கினாங்க? ஷாதுலியா தரீக்காவுடைய ஷேகுமார்கள் வந்தாங்க, ஹலீஃபாக்கள் வந்தாங்க, வந்து நாடு ஃபுல்லா என்ன செஞ்சாங்க? காலையில சுபஹுக்கு பிறகு திக்ருடைய மஜ்லிஸ் வலிஃபா யாக்கூத்தியா, மக்ரிபுக்கு பிறகு திக்ருடைய மஜ்லிஸ் வலிஃபா யாக்கூத்தியா, காலையில மாலையில எல்லாம் பள்ளி வாசல்கள்ல தொழுகை நடக்கும், ஜாவியாக்கள் நிரம்பும். மக்களை கூப்பிட்டாங்க, வாங்க உட்காருங்க, திக்ரு வைங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க என்று வலிஃபா யாக்கூத்தியாக்களை கொண்டு திக்ருகள் சலவாத்துக்களை கொண்டு ஏனைய மஷாயிஹ்மார்கள் அவங்களோட ஔராதுகள் ஹத்தாது ராத்தீபுகள் இதுகளை கொண்டு 200 வருஷ காலங்களாக எங்கட முன்னோர்கள் உலமாக்கள் இல்லாமல் தூரமாக இருந்த எங்கட முன்னோர்களை உலமாக்களுடைய தேவைப்பாடு உலமாக்கள் இல்லாத ஒரு காலம், எங்கட மதத்தினர்களை பாதுகாக்க யாரும் இல்லாத காலத்தில் யமன் தேசத்திலிருந்து வந்த, மக்காவிலிருந்து வந்த, இந்தியாவிலிருந்து வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. அருமையானவர்களே, மறந்துடாருங்க. நன்றி கெட்டவர்களா பேசிடுவோம், நன்றி கெட்டவர்களா பேசிடுவோம். இப்ப நாங்க இப்ப எங்களுக்கு என்ன நடந்திருக்குது? இப்ப நிறைய பள்ளி வாசல்கள், இப்ப நிறைய பள்ளி வாசல்கள். ஆனால் இந்த மஜ்லிஸ்களை உருவாக்கி ஹயாத்தாக்கி மக்களுக்கு மார்க்க பக்தியை கொடுத்து தக்வாவை கொடுத்து யா லத்தீஃப் யா லத்தீஃப் யா லத்தீஃப், பழைய மனுஷரு கல்பெல்லாம் அப்படியே குளிர்ந்து போகும் இந்த சத்தம். ஏன்? அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள்ல திருநாமங்கள்ல அல்லாஹ் லத்தீஃபுடைய மீனிங் அர்த்தத்தை மட்டும் சுப்ஹானல்லாஹ் தேடி பார்த்தா எங்கட ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தரீக்கால வந்த ஹலீஃபாக்கள் எங்களுக்கு அல்லாஹ்வை நெருங்கத்துக்கு எவ்வளவு பெரிய வழிகாட்டிக்கிறான். நாங்க கேட்காமலே அல்லாஹ் லுத்ஃப் தந்திக்கிறான். இது ஒரு உதாரணம்.
அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹ்மான் இரக்கம் காட்டக்கூடியவன், ரவுஃப் இரக்கம் காட்டக்கூடியவன், வதூத் இரக்கம் காட்டக்கூடியவன், அதே மாதிரி லத்தீஃப் இரக்கம் காட்டக்கூடியவன். இந்த எல்லாத்திலையும் லத்தீஃப் என்பதற்கு ஒரு தனித்துவம். நாங்க எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணுக்கு பார்வை மட்டும் இல்லைன்னா உலகத்துல யாரும் எங்களை கணக்கெடுக்கிறோம் இல்ல, மதிக்கிறோம் இல்ல. எங்களை பார்க்கறதுக்கும் யாரும், எங்களை தொழில் தரத்துக்கும் ஜொப் தரத்துக்கும் யாரும் இல்ல. எங்களை கல்யாணம் முடிக்கவும் யாரும் இந்திக்காது. அப்போ கண் விளங்காது பொட்டேன் இவனுக்கு பொண்ணு கொடுத்தா முடிச்சு இப்படித்தான் வந்திருக்கும். இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு உலகத்துல சாதிக்கிறோம் இந்த ரெண்டு கண்களை கொண்டு. ஆனா உலகத்துல வந்த எல்லாருமே கண் பார்வையோட பிறந்தவங்க இல்ல, லட்சக்கணக்கு பேருக்கு நான் கண் பார்வை இழந்தவங்க. அல்ல அப்படி ஒத்தனாகத்தான் உலகத்துக்கு போகணும் என்று அனுப்பி இருந்தா அந்த டைம்ல எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப இது அல்லாஹ் எப்ப இரக்கம் காட்டினது? இப்ப நாங்க சொல்றோமே, நல்ல தொழுத மனுஷன் இபாதத்து எல்லாம் செய்த, அதனால அல்லாஹ் கொடுத்துன்னு சொல்றோமா இல்லையா? அதனால அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொடுத்தீங்க. நான் பொதுவா கலைக்கிறோம் தானே, எவ்வளவு சொன்னாலும் அல்லாஹ் சதகா கொடுக்கிறாரு, சதகாவை கொண்டு அவருக்கு இது கிடைச்ச. நல்லா குர்ஆன் ஓதுவாரு, அதனால கிடைச்ச. இந்த நேரம் தஹஜ்ஜத் ஒரு நாளும் மிஸ் ஆகாது, அதனால கிடைச்ச. இந்த ரெண்டு கண்ணுக்கும் பார்வை எதால கிடைச்சது? எப்ப கிடைச்சது? உலகத்தை நாங்க காண முன்னாலே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கண்டு கொண்டு வந்தோமே. இதுதான் உள்ளுணர்வு, அதாவது உள்ளிறக்கம். உள்ளிறக்கம் அல்லாஹ்வுடைய சுத்த தமிழ்ல வருகிறது இல்ல. எங்களை உலகத்துக்கு அனுப்ப முன்னாலே அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் காட்டிட்டான். லுத்துஃப், லத்தீஃப். யா அல்லாஹ் எவ்வளோ இரக்கத்துல நான் அறியாத அன்புகளை காட்டிருக்கிறாய். யா லத்தீஃப், யா லத்தீஃப், யா லத்தீஃப். அல்லாஹும்ம யா லத்தீஃப் நஸ்அலுக லுத்ஃப ஃபீமா ஜரத் பிஹில் மகாதிர். ரப்பே, உன கலாகதிர்ல மிக்தார்ல நீ எனக்கு எந்தெந்த அளவு எழுதி இருக்கிறாயோ ரப்பே, அதுல உன் லுத்ஃப தந்துடியா அல்லாஹ், உன் லுத்ஃப காட்டிடியா அல்லாஹ். அந்த லுத்ஃபால தான் உலகத்துல வாழ்றோமே. அப்படிப்பட்ட அந்த யா லத்தீஃப் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்கள் பெண்கள் வலீஃபா யாக்கூத்தியா ஓதிவிட்டு ஓதினார்களே அருமையானவர்களே. யார கூப்பிட்டது? யா லத்தீஃப், யா லத்தீஃப் என்று யார கூப்பிட்டோம்? படைச்ச ரப்ப கூப்பிட்டோம். அவன் அஸ்மால் ஹுஸ்னாக்களை முன் வச்சு கூப்பிட்டோம். எல்லா ஜாவியாக்கள் எங்கட பள்ளி வாசலுக்கல்ல சாதுலியா தரிக்கால மாறுகு பின்னால் உட்கார்ந்து கொண்டு வலீஃபா ஓதினோமே அருமையானவர்களே. வீடுகளில் பெண்கள் இருந்து வலீஃபா யாக்கூத்தியா ஓதினோமே அருமையானவர்களே. எல்லாம் முடிச்சு போட்டு அல்லாஹ் யா லத்தீஃப், யா லத்தீஃப் என்று கூப்பிட்டோமே அருமையானவர்களே. அந்த இரக்கத்தை கேட்டோமே. எப்ப இரக்கத்தை கேட்டதை நிப்பட்டினோம் நாங்க? எப்ப தூரமானோம்? இப்ப நினைச்சு பாருங்க. எப்ப நன்றி கெட்டவர்கள், பழச மறக்கக்கூடியவர்கள், பழமைகளை தூக்கி வீசக்கூடியவர்களுக்கு நாங்க அடிமையானோமோ அப்ப தோத்துட்டோம். ஆனாலும் இப்ப அல்லாஹ் எங்களை அப்படி ஆக்கல்ல, நன்றி உணர்வுள்ளவங்களோடு அல்லாஹ் சேர்த்துட்டான். அதனால இன்னைக்கு நாங்க எத்தனை கோடி, ஒரு உதாரணத்தை சொல்லி போட்டு நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு வரேன். நான் எல்லா பயான்லையும் சொல்றேன். எனக்கு இன்னும் ஞாபகம், இந்த தொட்டவத்த பானதுரையில இந்த பள்ளியிலே நான் ஒரு பயான்ல சொல்லி காட்டினேன். என்ன இது? நாங்க இப்ப சிந்திக்கணும். பிள்ளைகளும் மீக்கிறாங்க, நீங்களும் சிந்திக்கணும், உங்களோட பிள்ளைகளையும் சிந்திக்க வைக்கணும். என்ன, இந்தோனேசியாவில் ஒரு ஊருக்கு பேசிட்டு வந்தாரு ஒரு கூட்டம், தவ்வா பணியில், இஸ்லாமிய தவ்வா பிரசாரம். பேத்து பார்த்தா நிறைய முஸ்லீம்கள் தொலை தெரியாது, நோம்பு பிடிக்க தெரியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா பொம்பளைகளுக்கு எது அவுரத்து தெரியாது, ஆனா முஸ்லீம்கள். இப்ப இந்த கட்டத்துல இப்ப ரமதான் மாசத்துல பகலையில போனா சாப்பாடும் ட்ரிங்க்ஸும் கொண்டாந்து வச்சுக்க இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க சொன்னாங்க நாங்க நோம்பண்டு. என்கிட்ட ஒரு சொந்தக்காரத்தர் சொன்னது, இது தூரத்தால சொந்தமா. இவன் சொன்னா நான் நோம்பண்டு. அந்த ஊர்ல நிறைய பேர் அவங்கள பார்க்க வராங்களாம், இவன் நோம்பு பிடிச்சிக்கிறாங்களே. யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள், முஸ்லிம்கள், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்கல்ல, பல ஆண்டு காலங்களாக முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள். ஆனா முஸ்லிம், ரிலிஜியஸ் இஸ் முஸ்லிம். இப்ப இவங்க சொல்றாங்க, இப்பதான் நாங்க பேத்து கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறோம், எங்கட தவ்வா பணியால பேத்து சொல்லி கொடுக்கிறோம். ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், ஆனா அவங்களுக்கு முழுமையான இஸ்லாத்தை கொடுக்க எங்கடிக்கு எல்லா தவ்வா இயக்கங்களும் சேர்ந்து வைத்து பாடுபட்டாலும் எத்தனை வருஷம் போகுமோ தெரியவா. அவ்வளவுக்கு அவங்க மார்க்கத்தின் வெளியே போய் எடுத்துக்கொள்ளையலாது. 2 பேரும் கவலையா சொல்றாரு, நான் அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் காரணம் நான் சொன்னேன், இந்த ஸ்ரீலங்கால முஸ்லிம்களுடைய வரலாறு 1000 வருஷத்தை தாண்டி இருக்குது. இந்த ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு போன யாரு சரி ஸ்ரீலங்கா முஸ்லிம்களை பார்த்து
இவத்துல 60 வயசை தாண்டினவங்க இருப்பாங்க, 70 வயசை தாண்டினவங்க இருப்பாங்க. உங்களோட உம்மா அப்பா மாறுந்த காலம், உங்களோட உம்மா அப்பா இல்ல, உங்களோட உம்மா அப்பாட காலங்களாக இருந்தாலும் ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு போன யாரு சரி, ஸ்ரீலங்காண்ட ஒரு நாட்டுக்கு போன நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தொலை தெரியாது, ஒழுக்கமா உடுக்க தெரியாதுன்னு சொன்ன வரலாறு இருக்குதா? இல்ல. உண்மை ஹக்கு என்ன? அரபு நாட்டு முஸ்லீம்கள் இல்லாத ஒழுக்கமும் தக்குவாவும் பேணுதலும் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்கள் தீக்குது சொன்னது உண்மை ஹக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க ஸ்ரீலங்கன் என்று சொல்லுங்க, ஸ்பெஷல் மரியாதை ஒன்று கிடைக்கும், ஸ்பெஷலான கிருபை ஒன்று கிடைக்கும், சரியான ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிடைக்கும் ஸ்ரீலங்கன் என்று சொன்னால். இப்ப ஏன்னா எங்கட முன்னோர்களை பார்த்து அப்படி சொல்லல, அது செல்லுமலை பார்க்கும். இந்த சொல்ற காலத்துல எந்த தவ்வா பணியும் வந்து இல்ல. இப்ப ஒவ்வொரு இயக்கங்கள் வந்தீங்கதானே, பேர்கள் சொல்லிக் கொண்டு போனா நான் அவளுக்கு அட்டாக் பண்ணி நின்றுவது, புத்தி இல்லாம யோசிக்காம உசக பார்த்து பேசுவாங்க, அதை சொல்லல. இப்ப நாங்க நீங்க இந்த நம்பிக்கொண்டிருக்கிய ஒரு இயக்க தலைவரும் ஸ்ரீலங்கால ஆள் வச்சு இல்லப்ப. ஆனா ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் குவாலிட்டி, நல்ல பேணுதல், பெண்களுடைய ஒழுக்கம், எப்படி மரியாதையானவங்க, இப்படிப்பட்ட நல்ல ஒரு முன்னோர்களுக்கு நாங்க பின்னால வந்தவங்க. கேடுகட்ட மார்க்கம் இல்ல, தொழுகை இல்ல, ஒன்றும் தெரியாதுன்னு போன பள்ளிவாசல்களை கட்டல, ஹோட்டல்களை கட்டிட்டு போனாங்க, அவங்களோட பிசினஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போனாங்க என்று வாழ்ந்துட்டு போன ஒரு முன் சமுதாயத்துக்கு பின்னால வந்தவங்க எல்லாருமே ஆனவர்கள். நல்லா விலங்கெடுத்துக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில இப்ப இதெல்லாம் நாங்க உணர்வோணும். இதுக்கு மட்டும் நாங்க நன்றி வைக்கல என்றா எங்கட மையத்து நன்றி கெட்டவர்களுடைய மையத்தை தானேக்கும். எங்க ஊர்ல என்ன நாங்க சின்ன வயசுல சாதுலியா தரீக்காவுடைய ஒரு ஸ்ரீதேவி வஃபாத்தானாரு. அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் வச்ச பேரு ஷேக்மார்கள்ட பேரு மதனி, மக்கி, மஷீஷ், இக்பால், முர்சி, இதான் பிள்ளைகளோட பேரு. ஒரே ஒரு மகள் அவருக்கு வச்சு இந்த பேரு ஹுமைசரா, சாதுலியா தரீக்காவுடைய. அப்ப அவங்களும் கடைசி காலத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, முந்தி மார்புக்கு போறது ஜாவியால் அப்படிக்கு சத்தம் வலீஃபா ஓதுறது, சுபகுக்கு பின்னால் சுபகத்தில் அப்படியே எங்கட சாதுலியா தரீக்கெல்லாம் ஜாவியாக்கு வருவாங்க, அப்படிக்கு சத்தம் வலீஃபா விக்கரு சலவாத் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, சரியான பிரகாசமா இருந்த. இப்ப அதெல்லாம் நின்றுட்டு என்று சொல்லி அந்த டைம்ல கவலையா சொல்றாங்க. அருமையானவர்களே, சில நேரம் இதெல்லாம் உங்களுக்கும் பழைய மெமரிஸ் வரும், ஞாபகம் வரும். ஆனால் இது சாதாரணமான ஒரு தரீக்கா அல்ல. சாதுலியா தரீக்கா உலகத்திலே பரவி இருக்கக்கூடிய அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஸ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோடிக்கணக்கு முரீதுகள் உலகத்தில் வாழ்ந்தாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கியாமத் நாள் வரை காட்டி வாழ்வாங்க. அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய அந்த வழியில அல்லாஹ் என்ன உங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான். இதெல்லாம் சிறப்பாக நடந்தது, உண்மை ஹக்கு. அதுல வாழ்ந்தவங்க வலீஃபா யாக்கூத்தி ஓதினவோட முன்னோர்கள், திக்ர் ஸலவாத் ஓதினவங்க, ஒவ்வொரு நாளும் ஷேக்மார்களை பின்பற்றி 100 இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் சொன்னவங்க, 100 திக்ர் வெச்சவங்க. அவங்களுக்கு கிடைச்ச மௌத்துகள்ல யாரு சரி வந்து சொல்லுங்களே எலுமண்டா, எங்கட வாப்பா இப்படித்தான் வலீஃபா யாக்கூத்தியா டெய்லி ஓதினாரு, எங்கட வாப்பா இப்படித்தான் இருந்தாரு, எங்கட வாப்பா எந்த நாளும் 100 இஸ்திக்ஃபார் செய்வாங்க, யா லத்தீஃப் ஓதுவாங்க. ஆனா கெட்ட மௌத்து வந்து உத்தர காட்டுங்களே எலுமண்டா. அவனோட மையத்து இருட்டாக இருந்த முகத்தில் எலுமண்டா கொணுவாங்களே யாரு சரி கொணுவாங்களே பார்க்க. அருமையானவர்களே, அவனோட முகத்தில் இருந்த வெளிச்சங்களை கண்டவங்க, அவங்களுக்கு கிடைச்ச நல்ல மௌத்துகளை கண்டவங்க நீங்கள். அவன் கனவுல வந்து நல்ல சுபசோபனமான செய்திகளை சொன்னவங்க. அப்படிப்பட்ட சிறந்த வழியில வாழ்ந்த நல்ல முன்னோர்களுக்கு பின்னால வந்தவர்கள் தான் நாங்க. அருமையானவர்களே, இது அப்படியே இல்லாமல் பேத்து இப்ப ஜாவியாக்கல்ல மர்பு போற வலீஃபா யாக்கூத்தியா இல்லையா, திக்ர் இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையா, இப்ப இல்லையண்டா இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு அடையாளமும் இல்லாமல் தான் பேசிடும். அப்ப பின்னால வரலாற்றுல ஸ்ரீலங்கால இந்த சாதுலியா தரீக்கா ஜாவியாக்கள் எங்கெங்க இருந்த இப்படி 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 வந்து பானந்துர தொட்டவத்த சாதுலியா கோட்டைகளில் ஒன்று. இப்ப எத்தனை ஜாவியா ஹயாத்தாயிக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்ல ஹலராக்கு யாரும் இல்ல, வலீஃபாக்கு யாரும் இல்ல, வலீஃபாவுதே யாரும் இல்ல, யார்ட காலத்தில் இல்லாமல் போன. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய அஹ்லுல் பைத்தினர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் சிமிட்டும் நேரம் என்ற பார்வை விட்டும் மறைஞ்சால் நான் ஒரு முனாஃபிக்காக போவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கனவிலும் நினைவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்த சாதுலி நாயகத்துடைய முரீதுகள். அருமையானவர்களே, நாங்கள் அப்படிப்பட்ட அந்த தரீக்காவை அழித்த சமுதாயம் யாரு? இந்த காலம் என்று பேர் வார்த்தைக்கு விருப்பம்
இருக்கிறோமா நாங்க? அப்படிப்பட்ட எங்கட முன்னோர்கள் பாதுகாத்து தந்த இந்த ஹக்கான இஸ்லாத்தை நன்றி கெட்டவர்களாக இதுல சந்தேகம். கந்திரிக்கு வாரோம், மனாக்கிபுக்கு வாரோம், எல்லாத்துக்கும் வாரோம். ஆனா ஏதோ அடி மனுஷியில சந்தேகமா? எத்தனை பேர் நாங்க வலிஃபா ஓதுறோம் முடிபடாம? எத்தனை பேர் யாக்கூத்தி ஓதுறோம்? எங்க கண்ணியத்துக்குரிய முஷாக்கிர் மௌலை ஹஜரத் அவங்க சைனா போர்ட்ல பயான் பண்ணினாரு. மாஷா அல்லாஹ். நான் பொதுவா பயான் கேட்க எனக்கு நேரம் இல்லை, நான் அவரோட கொஞ்சம் கூட இறக்கம். எங்க சாதுலியா தரீக்கால மாஷா அல்லாஹ் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிங்கம். மாஷா அல்லாஹ் அவருக்கு மென்மேலும் பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி முழு உலகத்துக்கும் ஹக் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அவங்க சொன்னாங்க வலிஃபா யாக்கூத்தியோட அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க. அந்த பயானை நான் கேட்டேன் பாஸ்டர் நியூஸ்ல. சரி, ஆசை வந்துட்டு உண்மைக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள். இது எல்லாத்தையும் நிப்பற்றினவர்களாக நாங்கள் போகக்கூடாது. இது எல்லாத்தையும் ஹயாத்தாக்கினவர்களாக மௌத்தாகணும் இன்ஷா அல்லாஹ். எங்கட மௌத்து இந்த நல்ல வழிமுறைகளை உயிர்ப்பித்த சீனவிகளாக எங்கட மௌத்து வரணும். அருமையானவர்களே, சந்தேகமா? கந்திரிக்கு வரையிலும், மனாக்கிபுக்கு பள்ளியை நிறக்கையிலும், எல்லாத்துக்கும் மேலும் வீட்டுல சும்மா தான் நிக்கிற. ஏன் வலிஃபால வந்து என்ன உட்கார முடியாது? ஏன் எங்கட பிள்ளைய கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது? அருமையானவர்களே, நாங்க ஷாதுலியா தரீக்காடைய ஷேக்மார்கள் காட்டி தந்த வலிஃபாக்கள் யாக்கூத்தியாக இருக்கட்டும், 100 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், 100 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம். இந்த ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக ஹஜ்ரத் அன்றைக்கு பேசினாரு. நாங்களும் பல தடவைகள் பேசியிருக்கிறோம். இதெல்லாத்தையும் முடிச்சு 100 இஸ்திக்ஃபார் தான் சொல்ல சொன்னாங்க. இஸ்திக்ஃபார் 100. இது யார் சொன்னது? ஷாது நாயகமா காட்டி தந்தால் யார் சொன்னது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதானே. அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்வாங்க. யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அதைத்தானே காட்டி தந்திருக்கிறாங்க. இஸ்திக்ஃபாருடைய பலன்கள் என்ன, பிரயோஜனம்? அருமையானவர்களே, இஸ்திக்ஃபாருடைய அர்த்தம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஷாதுலியா தரீக்காவுடைய முரீதுகள் வலிஃபா யாக்கூத்தியாக்கு பிறகு 100 அதாவது ஜாலத்தீஃபுகள் எத்தனை தடவை ஓதணும் அதை ஒதி போட்டு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். ஆனா அஸ்தக்ஃபிருல்லாஹ்ட மீனிங் என்ன? அல்லாஹ்விடத்துல என் பாவங்களுக்கு நான் மன்னிப்பு தேடுகின்றேன். அப்படிங்கிற பாவங்கள் இருக்குது. நாங்க நிறைய பாவம் செஞ்சவங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நீ தந்த கண்களால எவ்வளவு ஹராத்தை பார்த்துட்டோம் யா அல்லாஹ். நீ தந்த நாவால் எவ்வளவு ஹராத்தை பேசிட்டோம் யா அல்லாஹ். எவ்வளவு பேர்கள் பேசுறதுக்கு முடியாமல் இருக்கும் பொழுது நீ என்ன பேச வச்சிட்ட ரப்பே. அதுவும் அந்த வாயால உன்னோட கோபத்தை தேடக்கூடிய எவ்வளவு பேசினவன் நான். இதுதான் என்ன மீனிங். இது நடக்க முடியாமல் ஒரு விதமான எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ரப்பே. இந்த காலுக்கு நடக்க சக்தியை தந்தும் உன்னோட பள்ளிக்கு நடந்து வந்து சுஜூது செய்யறதுக்கு எனக்கு இயலாமல் பலகீனமாயிருக்கிறேன்னு இதெல்லாம் மீக்குதுக்கு. எவ்வளவு பாவத்துக்கு நடந்து பேசிக்கிறேன், எவ்வளவு ஹராத்துக்கு நடந்து பேசிக்கிறேன், எவ்வளவு ஹராத்தை கேட்டிருக்கிறேன். இவ்வளவு பாவங்களை வச்சு போட்டு அல்லாஹ்விடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்தில் என் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க செய்தெல்லாம் செஞ்சு போட்டு பின்னாடி மன்னிப்பா கேட்கவாரு. போ. இது உலகத்துல உலக மனிதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தத கட்டாயமாக டெய்லி செஞ்சு வருவார்களோ எந்த கிடைக்கும். இப்ப நாங்க இந்த ஹதீஸை பார்த்தா அடுத்தது வரணும் என்ன தெரியுமா? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரணுமே. நாங்க கேட்டது அல்லாஹ்விடத்துல பாவத்தை மன்னிப்பு. அப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல அடுத்தது என்ன வரணும்? யார் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார டெய்லி ஓதி வருவாங்களோ கேட்டு வருவாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் அதுதானே சொல்லணும். இல்ல, ஃபர்ஸ்ட் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. அவருடைய மனதில் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாரோ அத்தனை கவலைகளையும் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். ஒரு கவலையும் இல்லாத கல்வாக அல்லாஹ் மாற்றி விடுவான். எல்லா கவலையிலிருந்து வெளியே வரக்கூடிய வழியை திறந்து கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வமின் குல்லி லீகின் மஹ்ரஜா. என்னென்ன நெருக்கடிகள் இருக்கிறாங்களோ அந்த நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் அவனை வெளிப்படுத்தி விடுவான். மூணாவது, வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப்.
எனக்கு எங்களை இவ்வளவு இரண பாக்கியம், எனக்கு எங்களை இவ்வளவு பாக்கியம் என்று அவன் நினைக்கும் அளவுக்கு அவனை தெரியாமலே ரிஸ்க கொட்டுவான் அல்லாஹ். நாயம் சொல்லதான் சொல்றாங்களே, இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான். இந்த இன்பங்கள் அடைந்ததனாலதான் அந்த ஷேகுமார்கள் தந்த முரீதுகளுக்கு இது ஓதிவாங்க, இதை செஞ்சுவாங்க. அருமையானவர்களே, இப்ப இதை ஓதி வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் என்ன பலன் கண்டண்டு, செஞ்சு வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க என்ன பலன் கண்டண்டு. அதனால அருமையான சீதேவிகளே, உலகத்துல நாங்க எவ்வளவு திக்ர்கள் இருக்கும், பேச்சுக்கள் ஆகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய திக்ர். சும்மா ஒன்று சேர்ந்தா எவ்வளவு பேச்ச பேசுறோம், பொலிட்டிக்கல் பேசுறோம், விளையாட்டை பத்தி பேசுறோம், ஜோக் கொண்டு பேசுறோம், இன்னொத்தொண்ட ஐப பேசுறோம், குறைய பேசுறோம். யாரு சரி குறையுண்ட பேச தொடங்கினா யாருதான் தயவு செஞ்சு அதை பேசவானம் வாப்பா என்று ஒதுங்குற யாரு? இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் நாங்க கேட்கிறோம், நல்லா இருக்கிறோம். செல்றவங்களும் எப்படி சொல்ற, இன்னத்தோட ஐப பேசக்கூடாதுதான், ஆனாலும் உங்கள்கிட்ட செல்லாம அதையும் சொல்ற. அப்ப பேசக்கூடாதான்னு தெரிஞ்சு பேசுறோமா இல்ல? எவ்வளவு பேசுறோம். இந்த வாயால மௌத்து வர காட்டியும் எத்தனை பேச்சு அல்லாஹ் வெளிப்படுத்த எழுதி வச்சுப்பான் தெரியாது. இது இந்த கடைசி பேச்சு தெரியாது, இது இந்த கடைசி வார்த்தை தெரியாது. இப்ப பேசிட்டு போன மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிட்டாரு. இப்ப பேசிக்கொண்டிருந்த பொம்பளை வெள்ளு பார்த்து எழுப்பாட்டினா எலும்பல்ல. ராவு பேசிக்கொண்டிருந்த படுத்த மனுஷனை சுபகுக்கு எழுப்பாட்டினா படுக்கல்ல. சுபகு தொழுது போட்டு வந்த மனுஷனை பேசினா எலும்புறாரு இல்ல. இப்படி எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டோம், எங்களுக்கும் ஒரு நாளைக்கு சொல்ல வருவாங்க. இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு. இந்த வார்த்தையால் உலகத்தில் நாங்க பேசுற வார்த்தைகளில் ஆகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய திக்ர். அந்த அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஆகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இந்த திக்ர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதிக்கிறோம் அருமையானவர்களே, எத்தனை தடவை ஓதி வாரோம். ஆனா ஷாதுலியா தரீக்கா அளிக்கிறோமா? இந்த திக்ர காலையில சுபகுக்கு பின்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவைக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை நீங்க வச்சே ஆகணும். மக்ரிபுக்கு பின்னால 100 தடவை ஓதி ஆகணும். ஷாதுலியா தரீக்கா மனாகிபுக்கும் கந்தூரிக்கும் ஷோத்துக்கும் மட்டுமல்ல, நினைச்சுட வானம். இதுக்காக வந்ததில் இதெல்லாம் செய்யுங்க ஹயாத்தாங்க. அதனாலதான் இதெல்லாம் இந்த மெசேஜ் எல்லாம் போகுது. இது நன்றி உணர்வுள்ள மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ்கள் நன்றி உணர்வுள்ள மஜ்லிஸ். எவ்வளவு பேரு எங்கட சேகுமார்கள் உருவாக்கி தந்த பள்ளிவாசல்கள் எடுத்து போட்டு பேர்களை மாற்றி அவங்களோட அடையாளத்தையும் இல்லாமலாக்கி போட்டுட்டாங்க, அடையாளங்களையும் அழிச்சு போட்டுட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். முஹியத்தீன் என்ற பேர் மஸ்ஜிதால தூக்கி வீசிட்டாங்களே அருமையானவர்களே. ஷாதுலியான் ஒன்றும் இல்லை நகலாக்கிட்டாங்களே அருமையானவர்களே. அப்படி இருக்கும் பொழுது நன்றி கற்றவர்களா இல்லையா? அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆயிரக்கணக்கு எங்களுக்கு உருவாக்கின பள்ளி வாசல்கள் எல்லாம் எடுத்து போட்டு நன்றி கெட்டவர்களாக போகாம அல்லாஹு தஆலா அநாயன் அந்த நல்ல மனிதர்கள் அவங்க தான் இதெல்லாம் எங்களுக்கு காட்டி தந்தவங்க. அவங்களோட புகழை நாங்கள் விடமாட்டோம். அதுக்குத்தான் மனாக்கி மஜ்லிஸ். ஷாதுல் நாயகத்தை புகழ்ந்தோமே, ஓதுறோமே, இதோட பரக்கத்திட பொறுமதி அருமையானவர்களே கியாமத்து நாளில பார்த்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். மூமின்களாக வாழ்ந்து மௌத்தாகின்ற அனைவர்களும் நன்றியுள்ளவர்களாக மௌத்தாக மாட்டார்கள். இது இஸ்லாம். நன்றி உள்ளவர்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கும், நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டு போகும். நாளுக்கு நாள் கூடினால் குர்ஆனே பொய்யாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், என் அடியார்கள் மிக நன்றி உள்ளவர்கள் மிக கொஞ்சமானவர்களே தான். ஒரு காலம் கூடாது. இந்த மஜ்லிஸ் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் மஜ்லிஸ். நாங்க இன்னைக்கு முஸ்லீம்களாக வாழ்றோம், இஸ்லாத்துல வாழ்றோம். எங்களுக்கு உலமாக்கள் இல்லாத காலங்கள்ல எங்களோட சிறந்த முன்னோர்களை நல்ல முறையில வாழ வச்சது எதுக்கு? இதுக்காக. இன்றைக்கு அறிவு வந்துட்டு மதரசாக்கள் கிட்டத்தட்ட 347 மதரசா இருக்கு ஸ்ரீலங்கால. 347 மதரசா, 1667 குர்ஆன் மதரசா இருக்குது. கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்குது. 800க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள், 1667 கிட்டத்தட்ட குர்ஆன் மதரசாக்கள், 470 மதரசாக்கள். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து உடனே நான் சொல்றேன், உலமாக்களுக்கு பொது அறிவு இல்லை. இந்த ஸ்கூல்ல விஷம் பண்ணி ஊற்ற கண்ட்ரோல் இல்லாம அடக்கேலாதவனை தான் தூக்கி போடுவான் மதரசாக்கு. அப்படி பேசுறாங்க. என்னோட ஒரு மீட்டிங்ல தாரதடி கலிசம் போட்டுக்கொண்டு ஒருத்தர் வந்தார், பெரிய ஆலிமெண்ட். அவர் என்னமாயிக்கும் அவர் பேசுறாரு, எல்லாம் எனக்கு மேல் துடிக்குது. அதனால அப்படிப்பட்டவங்களை தான் போட்டு மதரசால் இந்த மௌலவியாக்கி அவங்களுக்கு இது ஒன்றும் விளப்பம் இல்லை, அவங்களுக்கு ஊர்களை கண்ட்ரோல் பண்ண தெரியாது என்று சொல்றாங்க.
மதரசாக்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லைங்கட ஷேகுமார்கள் அதுல பொறுமதி உணர்ச்சினாங்க. துனியாவை விடுங்க, துனியா பொய், மௌத்து உண்மை. ஒரு ஆலிமுக்கு இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிலும், ஒரு ஹாஃபிலுக்கு இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிலும். இப்ப உம்மமாட கல்விக்கு இறக்கம் வருது. அன்று படிச்சு இருந்தால் நமது உலமாக்கள் பஹிஜி மதரசாவில, மக்கியா மதரசாவில, பாரி மதரசாவில எங்கட ஷேகுமார்கள் மதரசாக்களை உருவாக்கின கட்டத்தில் அந்த மதரசாக்களை கொண்டு வந்து போட்ட டேலண்டான உலமாக்களை பார்க்கும் பொழுது விளங்குது அவங்க ஸ்கூல் போய்த்திருந்தா இந்த பெரிய ப்ரொஃபசர்மார்களா போய்த்திருப்பாங்க, அவங்க ஸ்கூல் போயிருந்தா பெரிய டாக்டர்ஸ்மார்களா போயிருப்பாங்க, ஸ்கூல் போயிருந்தா பெரிய இன்ஜினியர்மார்களா போயிருப்பாங்க. சில சேர்மார்கள் அழுந்தாங்க, டீச்சர்ஸ்மார்கள் அழுந்த வரலாறு இருக்குது. போடவானும் மதரசாக்கு நல்ல டேலண்டான புள்ள, என்னத்துக்கு நோடு உம்மை போட்ட, என்னத்துக்கு அந்த உம்மை போட்ட தெரியுமா? பாருங்க முன்னோர்களுடைய கல்ப பாருங்க. எனக்கு துனியாவானம் என்ற மையத்தை தொழுவிக்க எனக்கு ஒரு மௌலை மகனோனும் போட்டாங்க. அருமையானவர்களே, இப்படி மார்க்க பக்தியோட மதரசாக்களுக்கு போய் உலமாக்கள் உருவாக்கின ஷேகுமார்கிற மையத்திருந்த ஸ்ரீதேவிகளை எல்லாம் எப்படி திட்டுகின்றார்கள். இல்மு வந்த உடனே இஸ்லாம் வளர்ந்துட்டான், இஸ்லாம் கூடிட்டான். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன் அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லா இடத்திலையும் போனா எல்லா மூத்த மனுஷரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது உண்மையென்று நீங்க ஏற்றுக்கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க இப்ப பிள்ளைகள் எல்லாம் முந்தின மாதிரி இல்லையா, முந்தின மாதிரி ஒழுக்கம் இல்லையா, முந்தின மாதிரி மரியாதை பண்ண தெரியாதாம். இதை சொல்றாங்க எல்லாரும், இதை இப்படித்தான் சொல்றாங்க. முந்தின மாதிரி இல்லை என்றால் சொல்லாம சொல்றாங்க. அவங்களோட சின்ன காலத்துல அவங்களோட உம்மா வாப்பா உம்மா அப்பா ஒழுக்கமா வளர்த்திக்கிறாங்க. அருமையானவர்களே, அன்றிருந்த ஒழுக்கம் இன்று இல்லை என்று சொல்றாங்க என்றால் அறிவு வளர்ந்துட்டு மதரசா கூடிட்டு உலமாக்கள் கூடிட்டு அன்று இருந்த தசவுஃப் இப்ப கிடையாது, அன்றிருந்த பேணுதல் கிடையாது, அன்றிருந்த பணிவு கிடையாது. மகன் இது சாதாத், இது ரசூலுல்லாஹுடைய குடும்ப மகன், இவங்க இப்படித்தான் சங்க செய்யணும். உன் உஸ்தாதுடைய குறைய வீட்டுல வந்து பேசாத மகன், உனக்கு எதிர்காலத்து இருக்காது. உன் உஸ்தாத் அடிச்ச இடம் அந்த இடத்தை நரகத்துல பாம்பு தீண்டாது. பயம் காட்டி உஸ்தாத்மாருடைய ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தாங்க, சாதாத்மாருடைய ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தாங்க. ஒரு சாதாத்துடைய வாயால வார மூச்சு உனக்கு பரக்கத்து. ஒரு சாதாத்து வந்தா அஹ்லுல் பைத் வந்தா சீனி நிறையும், தண்ணி போத்தல் நிறையும், கல்கந்து நிறையும், முந்திரி பழம் நிறையும். ஒரு சாதாத்துடைய வாயால் ஓடி எடுக்கணும் என்று அருமையானவர்களே, இப்படி பக்தியான நிலைமையில வாழ்ந்த ஸ்ரீதேவிகள் தானுகிற முன்னோர்கள். அவர்கள் தான் இந்த பள்ளி வாயில்களை உருவாக்கினவர்கள், அவர்கள் தனிமைகளை கட்டி எழுப்பினவர்கள். அந்த வழியிலிருந்து எப்ப வெளியே போய்த்து நன்றி கட்டவர்களாக பேச தொடங்கினோமோ அப்பதான் வருது அந்த காலம் மாறியல். இந்த காலமே எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டோம். அவன் கல்லன் மோலி கல்லன் இவன் கல்லன் காட்டி கொடுத்து மகேட்டுக்கு மட்டமட்டுக்கு மாதிரி எனக்கே படுது. இப்ப ரிட்டன் வாப்புக்காரனு பட்டத்துக்கு போறதுதான் அப்படி ஒண்ணும் இல்லை சொல்லி போட்டு இப்ப பேசுறாங்க தசூஃப் பத்தி பேசுறாங்க, ஷேகுமாருடைய வருகையை பத்தி பேசுறாங்க, அவனோட பொறுமதியை பத்தி பேச வராங்க. அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அதனால இது சாதாரணமான லேசிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் அல்ல. இதனுடைய பொறுமதி எங்களுக்கு எப்படி விண்ணில் இறங்கக்கூடிய நட்சத்திரங்கள் வெளிச்சமாக இருக்கிறதோ நிச்சயம் சத்தியம் வானலோகத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு அதே போன்று வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ் என்பதனை நீங்கள் மறந்துடாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நேரடியாக கொட்டக்கூடிய மஜ்லிஸ்கள், நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ்கள். அதனால எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும். ஆனால் நாங்க இயங்குறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோமே அருமையானவர்களே. ஒரு 30 பேர் இயலாதா? 30 பேர் உடுபடாம இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிபு போற வலிஃபாக்கு நான் பள்ளியில் உட்காருவேன் என்று நான் சுபஹுக்கு போற வலிஃபா ஓதி போட்டு தான் போவேன். என்ன பிஸி என்றாலும் திடீரென நீங்க எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கு பிசினஸுக்கு போனாலும் திடீரென உண்மைக்கு நெஞ்சினாவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டியும் போகணும்னா அதை விட்டுட்டு போறா இல்லையா? தனக்கு நெஞ்சு வருத்தம்னு வந்தா போறா இல்லையா? எங்க உசிரே அல்லாத கையில தானே இருக்குது அருமையானவர்களே. அதனால இது நாங்க சேர்ந்து இதுகளை நாங்க ஹயாத்தாக்கணுமான காலம் வந்துட்டு. நான் எல்லா இடத்திலும் சொன்னதுதான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப பாருங்க எத்தனை புள்ளிகள் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க. இந்த பொறுமதி உங்களுக்கு விளங்காது, ஏன் வந்து கொண்டே இந்த பிள்ளைகள். ஆனா புத்தளம் சைட்ல போன நேரத்துல இது இடத்துல பயான்ல சொல்லும், ஒரு முக்கியமான ஒரு பயான் ஒன்றுல வச்சு ஒருத்தர் சொன்னாரு, அதுல திங்கியம் அதை சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன், புத்தளத்துக்கு போன ஒரு இடத்துல ரிட்டையர்ட் டீச்சர் வந்து சமூகத்தை பத்தி நல்ல பற்றுள்ள ஒரு பொம்பளை டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். அவங்க வேற இயக்கம். அப்ப என்ன கேட்டாங்க, நீங்க இக்ராம் ஃபாசி மௌலவி தானே இருக்குது, இப்ப நீங்க பேர் விளையாண்டு கேட்டாங்க.
இல்ல நான் சொன்ன மாத்திரை. அப்ப சொன்னாங்க இந்த காலி மாத்திரை பேருவல பானதுரை இதெல்லாம் பேரும் சொன்னாங்க. இந்த சைட்ல இருக்கிய மனிதர்கள் எல்லாம் லக்கி பீப்பிள் என்றா, எல்லாரும் லக்கி பீப்பிள் என்றா. ஏன் அவன் நல்லா நொந்து வைத்திருக்கிறார். இது புத்தளம் பகுதியில் நொந்து வைத்திருக்கிறார். என்ன லக்கி பீப்பிள்? நான் ஃபர்ஸ்டுக்கு நினைச்சேன் அங்க எல்லாம் ஷேகுமார்கள் தரீக்காக்கள் என்று நான் ஹிண்டு அடிக்க போறோம் தெரியா, உப்பு கபர் வணங்கி நிலைமைக்குதான் அப்படித்தானே படிக்கிறாங்க அப்படின்னு வரப்போதோ தெரிய வந்து நீங்களும் லக்கி பீப்பிள் என்ற எனக்கு புதனமாகிட்டு. அவர் வேற இயக்கம் எனக்கு இயக்கம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் நானும் பேசினேன். ஆனா உங்களோட சைட்ல மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க ஹசரத். உங்களோட ஊர்கள கந்தூரி ராத்திபு மஜ்லிஸ் இந்த டெய்லி முழு ஊர்ல வாலிபர்கள் சின்னவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்களே அதெல்லாம் எங்களுக்கு இல்லா பேச்சு, அதெல்லாம் நாங்க நிப்பாட்டிட்டோம். இப்ப வெளியே போன பிள்ளைகளை ஒன்று சேர்க்க நாம தடுமாறி கொண்டிருக்கிறோம். எங்கட பேர பிள்ளை பள்ளி கொஞ்சம் அனுப்புறதுக்கு எனக்கு இயலாது. அந்த இயக்கங்களோட சேர்ந்தவங்க மட்டும் அவங்களோட பிள்ளைய பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களோட சைடுல கந்தூரிகள் நீங்க எல்லாம் ஒன்று சேர்றீங்களே, பள்ளியில் ஒரு ஆலிம்ட கீழால வாராங்களே, இதை மட்டும் நிப்பட்டி விடுவானுமா? நிப்பட்டினா தான் இது விளங்கும். நிப்பட்டுவான அருமையானவர்களே, டெய்லி அனுப்புங்க புள்ளைய. எந்த இருந்தாலும் ஊர்ல வலீஃபா யாக்கூத்தி அஸ்தக்ஃபிருல்லா ஓதினாங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்களா, கேளுங்க அருமையானவர்களே. அல்லாஹ்வுடைய திக்ர் இந்த ஷேகுமார்கள் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறது தந்த வழிகள். அப்படி நம்பிக்கைக்கு ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு கல்ச்சர் அல்ல, இது ஒரு சம்ஸ்கிருதி அல்ல, இது மார்க்கம். அல்லாஹ் நேரடியாக அடைவதற்குரிய வழி. இந்த வழியை பிள்ளைகளுக்கு கொடுங்க அருமையானவர்களே. எப்படி இந்த எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த பிள்ளைகள் அனுப்பினோமா இல்லையா? நாங்க மஜ்லிஸுக்கு வந்தாங்களா இல்லையா? ஏன் ஹஜ்ரத்துக்கு நாங்க உலமாக்கள் இருப்பாங்க, மஷூரா பண்ணுங்க. அவங்க எல்லாம் விருப்பத்தோட நிற்கிறாங்க. உலமாக்களை கீழால ஃபுல்லா வலிஃபா ஓதிட்டு வரணும், யாலத்தி ஃபித்னா ஓதிட்டு வரணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதி போட்டு வரணும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி போட்டு வரணும். அனுப்புங்க அருமையானவர்களே. நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். நல்ல கல்வி வெளிச்சமான ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும், நன்றி உணர்வு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். நாளைக்கு அந்த புள்ள நாங்க மௌத்தானாலும் எங்கட ஒரு புள்ள சொல்றார் ஒருத்தர், அவனோட உம்முக்கு துவா செய்தார், உம்முக்கு நான் துவா செய்தாரு. பெரிசா அவங்களுக்கு உலமாக்களிக்கல்ல மார்க்க பக்தி இருந்த, ஆனா எங்கட கல்விக்கு எப்படி ஒரு மருந்து தார மாதிரி தான் அவங்க காதுரியா தரீக்கா ராவைக்கு ராவி அவட உம்முமோ சொல்றது மௌத்தவ மௌத்து மிச்சம் காலம். அதாவது ஹத்தாது ராத்திபு ராவைக்கு ஓதல்லாட்டி உனக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை என்றுவாங்களா. ராவைக்கு ஹத்தாது ராத்திபு ஓதல்ல மகன் நீ சாப்பாடு கேட்கறவங்க சாப்பாடு தர மாட்டேன். அப்படி எங்களை ஓத வச்சாங்க. அந்த பரக்கத்துகள் இருந்த, அந்த ரஹ்மத்துகள் இருந்த. இப்ப உம்மா அப்பா புள்ளைய வளர்க்க, புள்ளையில் உம்மா அப்பா வளர்க்கிற அருமையானவர்களே. என்ன நடந்திருக்குது? இது இப்படி பேசி பேசி போறதல்ல. நல்ல கண்ணியமான ஷேக்மாரோட துவா பரக்கத்தை பெற்ற ஹலீஃபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரு, நிறைய முக்கத்தமீங்கள் இருக்கக்கூடிய ஊரு. அதனால பேசுறவங்க எல்லாரும் பேசி போட்டு அவங்களோட வேலையை தான் பார்த்தாங்க, எங்களுக்கு தேவையானது தரல. காலை மாலை அவுராத நிப்பட்டின் எல்லாரும் வேறொண்ட கொண்டு வரல, இந்தியாக்காரர்களுடைய கதைகளை தான் கொண்டு வந்து, நாடகங்களை தான் கொண்டு வந்து, மார்பில் இருந்து வெட்டு 9 மணியாக காட்டி மாறி மாறி அந்த ஷூருக்கு போற ஐபிஎல்லையும் ஃபுட்பால் மேட்சையும் இதில் பார்த்து பார்த்து டிவியில் இது மட்டும் தான் போகுது. யூடியூபுக்கு இறங்கினா மணிச்சார கணக்கு போகுது, விளங்குது இல்ல. பேஸ்புக்கு போனா பிராங்க் வீடியோஸ்க்கு மணிச்சார கணக்கு போகுது, விளங்குது இல்ல. ஒருத்தர் ஒன்றும் பேசுறதில்ல, ஒரு பயான் வருது இல்ல. வலீஃபா யாக்கூத்தியாவை நிப்பட்டத்துக்கு எவ்வளவு பேர் பேசினாங்க, ஹத்தாத் ராத்திபை நிப்பட்டு எவ்வளவு பேர் பேசினாங்க. எங்கட வளர்ற பிள்ளைகள் அனாதைகளாக போகுது. கைவிட்டுடாதுங்க அருமையானவர்களே. இயக்கங்களுக்கு அடிமையாகிடாதுங்க. இயக்கங்களுக்கு அடிமையானவர்கள் தன்வாசிக்காரர்கள், தானே சேர்ந்தவங்களை மட்டும்தான் கவனிப்பார்கள். ஆனா நமது ஷேகுமார்கள் எல்லோரையும் கவனித்தவர்கள், எல்லாரையும் நல்வழிப்படுத்தினவர்கள். அந்த வழிகளை மட்டும் நீங்கள் கைவிடாமல் ஒன்றிணைந்து நாங்களும் இந்த ஊரிலே அந்த மங்கி போன அந்த மஜ்லிஸ்களை ஹயாத்தாக்கின சீரேவிகளாக நாங்கள் மரணிப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஹ்லுல் பைத்தினர்கள், நாம் கரம் தொட்டு நமது ஷேகுமார்கள் சொர்க்கத்திலே அவர்களுக்கு பக்கத்தில் எங்களை உட்கார வைப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் உண்மையான மார்க்கத்துடைய தெளிவை தந்து நன்றி உணர்வு உள்ளவர்களாக, நமது முன்னோர்கள் எப்படி சிறந்தவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் உன்னை அடைந்தார்களோ அதே போன்று நம்மையும் நமது பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் உன்னை அடையக்கூடிய
பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் கல்புகளை வெளிச்சமாக்குவாயாக. இந்த உரைக்கு முன்னாலே ரப்பே பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடியவர்கள் நாங்களும் நியத்தி வச்சோம் யா அல்லாஹ். நாங்கள் பேசக்கூடியதனையும் கேட்கக்கூடியவைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்று நாங்கள் நியத்தி வச்சோம் யா அல்லாஹ். இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டிய தீனுல் இஸ்லாத்துடைய முத்துக்களான அஹ்லுல் பைத்தினர்கள் இறைநேசர்களை ரப்பே ரஹ்மானே பின்பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மேலான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் கல்புகளை வெளிச்சமாக்குவாயாக. இந்த மஜ்லிஸை ஹயாத்தாக்குவாயாக. யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு உதவி செய்கின்றார்களோ யா அல்லாஹ், இப்படிப்பட்ட நன்றியுள்ள அந்த ஸ்ரீதேவிகளுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. உடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தி அருள்வாயாக. எங்கள் வீடுகளை யா அல்லாஹ் மீண்டும் திக்ருகள் ஸலவாத்துக்களை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் ஔராதுகளை கொண்டு எங்கள் வீடுகளை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. அந்த திக்ரு யோசைகளை வெளிப்படுத்துவாயாக. யா லத்தீஃப் யா லத்தீஃப் என்று உன்னை அழைத்தோமே ரப்பே, அவைகளை மீண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்னவர்களுக்கு பக்கத்தில் யா அல்லாஹ் குடும்பத்தோடு நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. அந்த நேரத்தில் யாரும் நம்மை விட்டும் பிரிந்து நரகம் போய்விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. இந்த உலகத்தை விட்டும் எப்பொழுது மௌத்தாகுவோம் என்பது தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் நீ அந்த நாளை அறிந்தவன் யா அல்லாஹ். எங்களை விட வயதில் குறைந்த எவ்வளவு பேர்கள் எங்கட கையாலே கபரிலே வச்சு அடக்கி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட ரூஹ எப்படி வாங்குவாய் என்பது உனக்கு மட்டும் தான் தெரியும் யா அல்லாஹ். எங்கட ரூஹ வாங்க முன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் தூங்கக்கூடிய கடைசி தூக்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்கட கனவுல காட்டி தந்துடு யா அல்லாஹ். அன்னவர்களை கனவுலே கண்டுவிட்டு கண் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கட ரூஹ வாங்கி விடு யா அல்லாஹ். அன்னவர்களோடு மேலான சொர்க்கத்திலே நமது சஹாபாக்கள் வலிமார்கள் குதுப்மார்கள் நாம் கரம் தொட்டு நமது ஷேக்மார்களோடு ஒன்று சேர்த்து வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். பிஃபضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال ذاتك الأحدية ولجمال صفاتك وأسمائك يا الله. اللهم صل وسلم على من جعلته عين الرحمة ومهبة الأنوار الجبروتية سيدنا محمد تجمع الحقائق والسماء وعلى آله المطهرين من الأرجاس والآثارية وأصحابه الذين نالوا بصحبته كمال الشرف وعلا صلاة تشفي بها أمراض قلوبنا من الصداء الغيرية وتجلي همومنا وغمومنا وما لا نرضى وتجلسنا على بساط القرب والمراقبة العلية بلا شك ولا مين ولا اشتباه. اللهم إنا نسألك بشرف الدرة المحمدية أن تتوب علينا توبة تخلصنا قيد الذنوب وهوى وتطهرنا من دنس جنابة الأوائد الذميمة البذيئة